திருவெண்காடு புதன் ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம். நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்னுடைய சகாக்களுக்கெல்லாம் வந்து பார்க்கும்போது ஆத்ம முக்தியே கிடைக்க மாட்டேங்குது. இறந்தவர்களுடைய ஆத்மாவுக்கு வந்து கனவுல வந்து அது வேணும், இது வேணும்னு கேட்டுருக்கு. இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்படும்போது என்ன ஆகுது அப்டின்னா, அப்ப வரிசையா தேடிட்டு இருக்கும்போது நமக்கு கிடைச்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பரசுராமர் க்ஷேத்திரம். ஆனா, அந்த பரசுராமர் க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கனவுகள்ல வந்து தொந்தரவு பண்றதெல்லாம் நின்னு போச்சு, திதி குடுத்ததுக்கப்புறம். ஆனா, இது எல்லாமே அங்க தான் போய் பண்ணணுமா? நம்ம மக்கள் எப்படி இங்க பண்ண முடியாதா? அப்படின்னு பார்க்கும்போது, அத விட ரொம்ப மிக முக்கியமான பழைய ஒரு ஆலயமா இருக்கிறது எது அப்படின்னு கேட்டா, திருவெண்காடு புதன். எவ்வளோ பெரிய சாபம் பிரம்மஹத்தி தோஷம், ஸ்ரீ தோஷம், பித்ரு தோஷம் எந்த தோஷமாக இருந்தாலும் முக்தி தலமாக இருக்கக்கூடிய திருவெண்காடு புதன் ஸ்தலம். ஸோ அப்போ திதி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து அங்கே பரசுராமருக்கு தான் போகணுங்கிற அவசியம் இல்லை. திருவெண்காடு புதன் ஸ்தலத்தில் கொடுக்கலாம். ஸோ அதற்குண்டான முன்னெச்சரிக்கைகள் அதற்குண்டான திதி கொடுக்குற நாள் எப்படி செய்யணும் என்ன, ஏன்னா அங்கே வந்து விஷ்ணு பாதம் அங்கே இருக்குது ஆலமரத்துக்கு அடியில். ஸோ அதை பற்றின பதிவுகள் உங்களுக்கு விரைவில் சீக்கிரமாக வரும். வெயிட் பண்ணுங்கள். அந்த திதி சம்மந்தப்பட்ட பூஜைகள் வரும்பொழுது நீங்கள் புக் பண்ணி நீங்கள் அங்கேயே வந்து பண்ணிக்கலாம்.